நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரே துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் உமக்களை ஸ்திரப்பட்டு இன்னும் அதிகமாக ஓங்கி வளரவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 115, புதிய பாட்டு புத்தகத்தில் 116. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நாம் யாவர் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை நாம் செய்கிடுவோம். அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் இக்கபோத் என்று அதற்கு பெயர். ஆலயத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் அவருடைய பிரசன்னம் இருப்பதில்லை. இடமல்ல, அல்ல இடத்தினுடைய மேன்மை அல்ல,
நாம் செய்கின்ற எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் அது கூட இல்லை. அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய முழு மனதையும் வைத்து அவரை நாடி இந்த மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவதைப் போல் நாம் அதை நாடும் பொழுதுதான், என்னிடத்தில் கேட்கவில்லை, நீ கேட்டிருந்தால் நான் உனக்கு ஜீவத்தினை நீ கொடுத்திருப்பேன் என்று சொன்னார். அப்படி ஒரு வாஞ்சையோடு கூட நாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்க கடவோம். இல்லை என்ற நம்முடைய ஆலயத்தினுடைய கூடுகை விருதா, அவருடைய பிரசன்னம் இல்லாது இருப்பதை விட கூடுகை இல்லாது இருப்பது நலமோ என்று கூட நான் பலமுறை எண்ணி இருப்பது உண்டு. அதுபோலவே இந்த காலை வேளையிலே மாறாது தன்னுடைய பிரசன்னத்தை தருகிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிற இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நன்றியுள்ள இதயத்தோடு இடைவிடாத நன்றி என்று நாம் பாடினோமே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்ம இடைவிடாத அன்பு கூறுகிறவர் என்பதுதான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் சொல்கின்ற நன்றியிலே குறைவு ஒன்றும் இருப்பதில்லை. அது ஏனென்றால் அவருடைய அன்பு பெரியது. அவர் கொடுத்தாலும் அது அன்புதான், கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அன்புதான், தாமதமாய் கொடுப்பேன் என்று அவர் சொன்னாலும் அன்புதான். அவருடைய அன்பு மாறுவதில்லை. ஹீஸ் லவ் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று புலம்பெல்லாம் வாசிக்கிறோம். அதுபோல் மாறாத அன்புள்ளவர். மாறாத அன்பு இந்த கர்த்தரை நாம் நினைந்து நம்மை சுற்றியுள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த அன்புக்குள்ளாக நாம் மறைத்து வைத்து அவரை துதித்து நாம் ஆராதனை நாம் செய்ய கடவோம். அற்புதமாம் அவர் அன்பு அன்பினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு அன்பினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்த நேசர் உம்மை சார்ந்திடுவேன். மாறாதவர் எந்த நேசர் உம்மை சார்ந்திடுவேன். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இசைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இசைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். யோபின் மனைவி இவ்வாறு கேட்டாள். யோபு எப்பொழுதும் அவரை கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன். கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் அன்பை சிறிதும் சந்தேகப்படாதவன். அவள் பாதியிலே அவள் நின்று விட்டாள். இப்படியெல்லாம் உன்னை அன்பு கொண்டுவார் என்று சொன்னால் ஏன் இந்த துயரம் என்ற நிலையிலே அவர் தூசித்து விட்டுவிட வேண்டியதானே என்று கேட்டபொழுது, வைத்தியக்காரியை போல பேசுகிறேன். கர்த்தர் கொடுப்பதற்கு எவ்வளோ உரிமை உண்டோ, எடுப்பதற்கும் அவருக்கு உரிமை இல்லையா? எல்லாம் அவருக்கே சொந்தம், சகலம் அவருக்குத்தான் என்றவன் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டான், தொழுது கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அதுவே மெய்யான தொழுகை. அன்பிலே பிரேக் வருவதில்லை. அவன் அன்பை நாம் சந்தேகிப்பதில்லை. நன்மையே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு கூர்ந்த மக்கள் ஏதாயிலும் ஒன்று நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டால் அந்த அன்பை முறித்து விடுகிறார்களே. அதுபோன்ற ஜனங்கள் ஆராதனைக்குரியவர்களாக இருக்க வெகு கஷ்டம். தங்களை சீர்படுத்தி தங்களை மீண்டும்
ஒருநிலைப்படுத்தினால் ஒளியே ஆராதனை என்பதை அவரை கண்டு அவரை தொழுது கொண்டு பாதத்தை கண்டு அவரை பூஜிப்பது என்பது ஒரு நாளும் முடிவதில்லை. ஏனென்றால் இடைவிடாத நன்றி என்று நீங்கள் பாடினதைப் போலவே மாறாத அன்பு கொண்டவர் என்பதை உணர்ந்த ஜனங்கள்தான் அவரை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து தொழுது கொள்வார்கள். அந்த அன்பு அற்புத அன்பு என்பதை உணர்ந்து அப்படி நாம் எல்லோரும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. எல்லோரும் பாடுங்கள். அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு மாறாதவர் எந்தன் நேசர் என்றும் சார்ந்திடுவேன் மாறாதவர் எந்தன் நேசர் என்றும் சார்ந்திடுவேன். எல்லோரும் மாறாதவர் எந்தன் நேசர் என்றும் சார்ந்திடுவேன் எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் பேரின்பம் அவரின் தஞ்சமே பேரின்பம் அவரின் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன் அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். பிதாவை, அந்த எம்மாவூர் சீசர்களுடைய கலக்கமான இந்த நேரத்தில் அந்த கலக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் கூடவே வந்து பேசி தேவரீர் பாடுபடுவதும் மகிமைக்குள் பிரவேசிப்பதுமே மேன்மை என்று காட்டின கலக்கத்தை போக்கிவிட்டு அவர் வீட்டிலே தங்கியிருந்து அப்பத்தை பிட்டு உண்மை வெளிப்படுத்தி உண்மை தொழுது கொண்டார்களே, அதுபோன்ற தொழுகை எங்கள் ஆராதனை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தருகிறீர். உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்களை போக்குகிறீர், சந்தேகங்களை போக்கிவிடுகிறீர். நீ அன்புள்ளவரோ, இதை செய்வீரோ, இதை முடியாதென்று கூறுவீரோ என்றெல்லாம் உள்ள கலக்கங்களை நாம் போக்கி என்றும் மாறாத அன்பை நிலைநிறுத்தி வைத்து உம்மை தொழுகும்படி ஆராதிக்கும்படி முழுமனதாய் அன்பு கூர்ந்து ஆராதிக்கும்படி செய்து இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம். நிறைய சபையிலே பெரியவராக இந்த ஆண்டு கொண்டிருக்கிறீரே நன்றி நன்றி. எங்கள் மத்தியில் வீட்டிருக்கிறீரே நன்றி. எங்கள் மத்தியில் உலாவுகிறீரே நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ மகா பெரியவர் என்று அறிந்து ராஜாவை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அனாதி கதவுகளை உயரங்கள் எங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் காண்கின்றோம், உடைய மகத்துவத்தை நாங்கள் காண்கின்றோம், உடைய பாதப்படிகளை காண்கின்றோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். மாறாத அன்பை நாங்கள் போற்றி வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். இடைவிடாத நன்றியும் இடைவிடாத ஆராதனையும் அவனை பற்றிக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உம்மை போலாக்கும்
இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். பரலோக பிதாவே, உம்மை போலவே மாறும்படி எங்களை ஆசீர்வதித்து உம்மை எங்களுக்காக தந்தவரே, பூமியிலே இறங்கி வந்து உம்மை எங்களை வெளிப்படுத்தி உண்மையே எங்களுக்கு பரிசாய் தந்து உம்மை போலவே மாற்றும்படி நீ செய்த பெரிய கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய அன்பிற்காய், உம்முடைய திவ்ய பரிசுத்த வேண்டிய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டு மட்டும் நடத்தி வந்திருக்கிற இந்த பாதைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீ கிரியை செய்யவும், உம்மை போலவே எல்லோரையும் மாற்றவும் நான் வாஞ்சிக்கிறோம். கிருபையை ஆண்டு கொள்வீராக. உடைய நாமத்தை மத்தியிலே மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நம் தயவுசெய்து உட்காருவோம். இயேசு ஜனங்களை அவர் சந்தித்த போதெல்லாம் அவர்களுக்கு இடையூறாய் இருந்த சில பகுதிகளையும் அவர் குறிப்பிடுவார். அது விட மேலாய் அந்த இடையூறை அவர்களுக்கு அகற்றவும், they must follow the good thing, நல்ல காரியங்களை பின்பற்றுவதற்கும் நலமான காரியங்களை சொல்வதற்கும் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். ஆகவே நாட் ஆல் த டைம்ஸ் த நெகட்டிவ் திங்ஸ் நெகட்டிவாகவே அவர் பேசி எது மோசம் எது குற்றம் என்பதை சொல்லிக்கொண்டு போனவராய் அவர் இருக்கவே இல்லை. அவர் சொல்கிற குட் திங், நன்மையானவர்களை பேசினார். மாளிகை செயலை விட்டு விலகி ஓடி, அல்லது பண ஆசையை விட்டு, உதவி மனிதனே நீ பண ஆசையை விட்டு விலகி ஓடு என்று இதெல்லாம் மோசமானது என்று சொல்வது மாத்திரமல்ல, அது எல்லோரும் சொல்லக்கூடும். பொருளாசை கூடாது என்று எல்லோரும் சொல்லக்கூடும். கற்பு பிறர்மனை நோக்காமை என்று எழுதியிருக்கிற அந்த தமிழ் புலவர்கள் எழுதின பாடல்களெல்லாம் பாடி கற்பு ஒழுக்கத்தை பேச முடியும். ஆனால் இயேசு வே இன்னொரு ஓடக்கூடிய வழியும் அவர் காண்பிக்கிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அவர் செய்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய அந்த கிரியை செய்யத்தான் இந்த பூமியில் வந்தார். அந்த கிரியை அவர் செய்து முடித்தார். வே வழியை காண்பித்தார். அவருடைய முழுமையை வைத்து கூறப்பட்டது தான் அந்த எபிரேயர் அந்த 10ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். அவற்றினுடைய மாம்சத்தின் வழியாய் த்ரூ த ஃப்ளஷ், தன்னுடைய முழு லைஃப் வாழ்க்கையின் மூலமாய் த்ரூ த ஃப்ளஷ், மாம்சத்தின் வழியாய் அவர் தன் மாம்சத்திலிருந்த நாட்களிலெல்லாம் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதே போல் இஸ் ஹோல் ஃப்ளஷ், முழு அந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை முழுவதையும் அந்த நாட்களிலெல்லாம் அவர் பாடுபட்டு கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை போலவே த்ரூ த ஃப்ளஷ் ஓப்பன் த வே, ஒரு வழியை அவர் திறந்தார். அவர் ஒரு மார்க்கத்தையும் உண்டு பண்ணினார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அவர் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு அவர் வழியை காண்பிக்கும் பொழுது வாட் வாஸ் த ஹிண்ட்ரன்ஸ், தடை என்ன என்றதை சொல்லுவார். கெட் இட் ஆஃப் தன், இந்த மாம்ச இச்சையை விட்டு நீங்கள் விலகி ஓடி நீங்களோ தேவ பக்தியையும் அன்பையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று அனதர் வே, ஒரு சிறந்த ஒரு வழியை அவர் காட்டுகிறார். அல்லது பண ஆசை விட்டு விலகி ஓடி, அல்லது வாலி இச்சையை விட்டு விலகி ஓடி என்று வரும்பொழுது விசுவாசத்தை தேவபக்தியை அதை இச்சித்து வாழும்படியான ஒரு விரும்பி வாழும்படியான வழியை அதை காண்பித்தார். எனவே விட்டு விலகுவது மாத்திரமே கிறிஸ்தவம் அல்ல, ஒன்றை நிறைவேற்றி முடிப்பது தான் கிறிஸ்தவம். ஒரு வீடு என்று சொல்வது மனுஷனுடைய இருதயத்தை இயேசு குறிப்பிட்டான். அந்த வீட்டில் அவன் எல்லாவற்றையும் விட்டு விலகி விட்டான். இயேசுவை அறிந்தான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டான், கழுவப்பட்டான். அவனுடைய இருதயம் ஒரு டேஞ்சருக்குள் போய்விட்டது. அது என்னவென்றால் வெறுமையாக இருந்தது. அதை அவன் he did not fill it, அதை நிரப்பவில்லை. அந்த இருதயத்தை கொண்டு வந்து தெய்வ பக்தியையும் அந்த தெய்வ அன்பையும் விசுவாசத்தையும்
அல்லது த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தையும் கொண்டு வந்து, இந்த அனாயிண்டிங் ஆஃப் காட், தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு வந்து, பரிசுத்தமுடைய நிறைவை கொண்டு வந்து நிரப்பவில்லை. கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை இருதயத்தை ஆளக்கடவர் என்பதை போலவே வேதவசனம் உங்களை இருதயத்தை ஆளக்கடவது என்று அவர் சொன்னார். வேதவசனத்தினுடைய தியானிப்பால் தன் இருதயத்தை அவன் நிரப்பவில்லை. இட் வாஸ் எம்டி, வெறுமை என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டார். அது வெற்றிடமாக இருந்தது. அழுக்கு இல்லை, அழுக்கை அவன் உதறிவிட்டான், அதை விட்டு விலகினான். பட் he did not fill it, அதை நிரப்பவில்லை. இனி ஆண்டவர் சொன்ன, நீங்களோ அதுபோன்ற மக்களாய் நீங்கள் இருந்து விடாமல், அவன் சத்ருவானவனை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அவன் இரட்டிப்பான பலன் கொண்டவன். அவன் எப்பொழுதுமே வெளியே போன பிறகு 7 ஆவிகளை கூப்பிட்டு கொண்டு வருவான். அவனுடைய ஸ்ட்ரென்த்தை கூப்பிட்டு வரும் பொழுது திஸ் எம்டி, வெறுமை இருப்பதை அவன் காண்கிறான் என்று ஏன் ஆண்டவர் அதை குறிப்பிட்டார் என்றால், நீங்கள் பரிசுத்தவினை அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தவனுடைய வல்லமையிலே பெருகி இருக்க வேண்டும். அவன் 7 எத்தனையா என்று சொன்னால் 7 70 வரும் தடவை போல் நீங்கள் இருதயம் முழுவதும் நிரப்பியிருக்கக்கூடிய வாழ்க்கையை வைத்திருந்திருக்க வேண்டும். த ஹார்ட் சுட் நாட் பி எம்டி. அழுக்கு இல்லை, தட்ஸ் ரைட். ஏன் அங்கே எம்டியாக வைத்திருந்தீர்கள்? ஒன்றை விளக்கி ஓடுவதுதான் கிறிஸ்தவ ஜீவம் என்று எண்ணிவிட்டாலும் போதுமா? அந்த இடத்துல, அந்த இச்சை போன இடத்துல பரிசுத்தம் ஒன்று தங்கியிருந்திருக்க வேண்டாமா? அங்கே ஆத்திரம் போன இடத்துல பொறுமையை நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய பதஷ்டம் என்ற இடத்துல விசுவாசம் உள்ளே வந்து தங்கியிருந்திருக்க வேண்டாமா? ஃபில்லிட்டா, நிரப்புங்கள். பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை மொத்தமாக கொண்டு வந்து நிரப்புவதில்லை, சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்திருந்திருக்க வேண்டும். இட்ஸ் நாட் பி எம்டியாக இருந்து விடக்கூடாது. உங்களுடைய எம்டியை எப்பொழுது நீங்கள் உணர முடியும் என்று சொன்னால், நீங்கள் நேற்றுத்தான் ஒரு பாலிகையை விட்டு விலகி ஓடியிருப்பீர்கள். யூர் ஹாப்பி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நல்ல வேளை நான் பாலிகை இச்சைக்கு உட்படவில்லை என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதோ அதைவிட வலிமையான இன்னொரு பாலிகை மோகம், இரட்டிப்பான ஒரு விதத்தில் இன்னொரு மோகம் உங்களை தாக்க வரும் பொழுது யூஆர் ஹெல்ப்லெஸ், உதவியற்றவர்களாக நிற்கிறீர்கள். ஏனென்றால் பாலிகை மோகம் அதை வெளியே சென்றுவிட்டு இட் பிரிங்ஸ் எ ஸ்ட்ராங்கர், அதிகமான வலிமையான மோகத்தை அங்கே கொண்டு வரும் பொழுது யூ ஆர் நாட் இன்க்ரீஸிங். நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அதிகமாக பலப்படுவதை நீங்கள் வைத்து பலவானாக இருந்திருப்பீர் என்று சொன்னால், அதிக பலன் கொண்டவர்களாய் அந்த பலனை நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீர் என்று சொன்னால், யூ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் தட் ஸ்ட்ராங்கர் டெம்டேஷன், வலிமையான அந்த சோதனையை நீங்கள் ஜெயித்திருக்க முடியும். ஆனால் அவர்களோ தேர் ஹாப்பி, மளிகை முகத்தில் உட்படவில்லை என்ற மகிழ்ச்சி இருந்தார்கள் அல்லாமல் அவர்கள் ஒன்றை நாடவில்லை, பரிசுத்தத்தை நாடி அவர்கள் தேடவில்லை, இன்னும் இச்சையடக்கத்தை நாடி அவர்கள் ஓடவில்லை, இன்னும் அபிஷேகத்தின் அதிகமாக தேடி அவர்கள் இருக்கவில்லை. அன்றன்றுள்ள நாளுக்குரிய பாடுகள் போதும் என்று கூறும்பொழுது ஒவ்வொரு நாள் பாடுகளும் முன்பு இருந்த பாடுகளை விட வலிமையாய் வரும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவனோ வெளியே போனவன் 7 மடங்கு கொண்டு வருவான் என்று கூட தெரியாது இருக்கிறார்கள். தங்களை இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ள வேண்டும், இதயத்தை நிரப்ப வேண்டும் என்று அந்த ஆர்வத்தை உடையவளை அவர்கள் இல்லாமல் போகிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் போய் தேடுவதில்லை. உடைய அபிஷேகத்தை தாரும், உடைய வல்லமையை தாரும், உடைய பலனை எனக்கு தாரும் என்று தங்களுடைய அந்த நாளுக்குரிய புதிய கிருபையை பெறுவதில்லை. ஒன்று பெற்ற கிருபையை வைத்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள் இல்லாமல் they have not renewed their grace. தெய்வ கிருபையை அவர்கள் ரினியூ பண்ணிக்கொண்டே போகவில்லை. ஆகவே when some of the stronger, இன்னும் அதிக பலமான ஒருவன் வரும்பொழுது அவன் அவர்களை ஆட்கொண்டு அவனை சின்னவண்ணமாக்கி அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உடமையெல்லாம் பட்சித்து போட்டு விடுகிறான். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய உடமை என்று சொல்வது அவனுடைய இருதயமாக இருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய சமாதானத்தை, அமைதியாக இருந்ததை போல் தோன்றின நிம்மதியை குலைத்து போட்டு விடுகிறான். அங்கே சந்தோஷத்தை அவன் பறித்து விடுகிறான். பாவத்தை அங்கே உள்ளே கொண்டு வந்து வைத்து விடுகிறான். ஈவன் இவர் உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை கூட ஆக்கிரமித்து விடுகிறான். உங்களுடைய வீடு அங்கே பாழாகி போய்விடுகிறது. ஆகவே அநேகர் கிறிஸ்தவத்தை
நம் போன்ற சபையிலுமே கூட அதிகமாய் ஜனங்கள் கவனமாய் இருந்ததெல்லாம், கூறப்பட்டதெல்லாம் அந்த எதிர்மறையை பற்றியே பேசிக்கொண்டே இருந்து கொண்டே இருப்பது. எப்பொழுதும் எதிர்மறையை பற்றியே பேசுவது. உடனே எதிர்மறை இருந்தால் விலகிவிட்டால் போதுமென்றே இருந்து கொண்டு இருப்பது. ஆனால் அவர்களோ they were not seeking something, ஒன்றை தேடி ஓடவில்லை, அதை அவர்கள் நாடவில்லை. ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியத்திலே வாழ்ந்தம் அவளை எச்சரித்தான். அவளுடைய வளர்ச்சிக்குரிய தடைகளை எல்லாம் அவர் கூறுவார். த இம்பார்ட்டன்ட் திங் இது, முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னார், வாட் யூ ஷுட் டூ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறுவார். அவர் அப்படியே அவர் ஒரு நாளும் தன்னுடைய போதகத்திலே அதை விட்டு வைப்பதே இல்லை. அதை ஒன்றும் இல்லாமல் சொல்லாமல் விட்டு வைத்ததே இல்லை. அல்லேலூயா. அவர் சிறந்த போதகர். அவரை போன்ற ஒரு சிறந்த போதகர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. அவரை பார்த்து மகதலேனா மரியாள் ரபி என்று சொன்னால் அர்த்தம் போதகரே என்ற அர்த்தம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எஸ், நீங்கள் என்னை ரபி என்று அழைப்பது உண்மைதான், தட்ஸ் ரைட். என்னை மாஸ்டர், எஜமான் என்று அழைப்பதும் உண்மைதான். உங்கள் எஜமானாக நானே இதை செய்வேன் என்றால் யூ ஆல்சோ டூ தேட், நீங்களும் அதை செய்யுங்கள். இயேசு கற்பித்த பாடத்திலே நமக்கு ஒரு மாஸ்டராக இருப்பதும், அவர் குருவாக இருப்பதும், நாம் அவருடைய தொண்டர்களாய் சீசலாக இருப்பதற்குரிய பாக்கியம் என்னவென்றால், சீசன் குருவை போல் மாறுவான் என்பதுதான். குருவைக்கு மேலாய் மாறுவான் என்று சொல்லவில்லை, பட் ஈக்குவல் டு தன் மாஸ்டரை போலவே, குருவை போலவே மாறுவான் என்று சொன்னாரே. இந்த உலகத்தில் யார் அதை சொல்லுவார்? ஆகவே ஒன்றை விட்டு விலகினேன் என்பது அல்ல, தட் இஸ் எ மினிமம், குறைவான ஒரு பகுதி. ஒன்றுமில்லை என்று இல்லை, தட்ஸ் எ மினிமம். பட் யூ மஸ்ட் க்ரோ, வளர்ச்சியடைந்து உங்களுடைய எம்டியான இந்த இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சவுல் கேட்பான். அவன் திருந்துகிறான். தான் உபத்திரப்படுத்தின சபைக்காக அவன் வருந்துகிறான். ஐ ஹார்ம்டு சர்ச் என்று சொல்வது, சபை என்று சொல்வது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தையே துன்பப்படுத்தினோம் என்பதை அவன் உணர்கிறான். வாட் ஷுட் ஐ டூ நவ், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பில்ட் த பாடி, நீ சிதைத்து போட்ட சபை என்ற அந்த பாங்கை உடைத்து எறிந்து நாசமாக்கி போட்டுவிட்டாய். ஏதோ சபையை நீதி கட்டினதை போல் எண்ணிக்கொண்டு சபையை சின்னாமனப்படுத்துவதா? யூ ஹார்ம் த சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை நீ தீங்கு செய்து விட்டாய். கோ அண்ட் பில்ட் தேட். ஏற்கனவே அவன் தெரிச்சு பெற்றவன், குற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன். இப்பொழுதோ பில்டு சம்திங், அவரை கட்டுவதற்கு அவன் ஆயத்தம் செய்யப்பட்டான். நீ கேமா அவன் வரும்பொழுது கேம் டைரக்ட்லி, நேரடியாக அவன் எருசலேமிற்குள் பிரவேசித்து விட்டான். பிரவேசித்து ஹி ஸ்டார்டட் பில்டிங் த சர்ச், சபையை கட்டுவதற்கு அவன் தொடங்கினான். தட் இஸ் த பில்டிங். பில்டிங் என்று சொல்வது, கட்டுவது என்று சொல்வது வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம். நாம் சபையை கூடி வருவது என்று சொல்வது, மற்ற எல்லோரும் கூடி வருவதில்லை, நாங்கள் கூடி வருகிறோம் என்பது அல்ல. கூடி வருகின்ற நாம் we must build the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரமான சபை கட்ட வேண்டும் என்று ஒரு பொறுப்பு இருக்கிறதே. அது இல்லாமல் வெறுமையாய் கூடி வருவது என்று சொல்வது, சிதறடிப்பது என்று சொல்வது, தனித்தனியாக சிதறி போவது தான். ஏன் இவர்கள் தனித்தனியாக சிதறி போகிறார் என்று சொன்னால், they have not build themselves, தங்களையும் கட்டவில்லை, சேர்ந்தும் கட்டப்படவில்லை. we must build it together. சேர்ந்து கட்டப்பட்டிருந்தால் will never be scattered. நாம் ஒரு நாளும் நாம் சிதறடிக்கப்படுவதே இல்லை. ஆகவே the most important thing, மிக முக்கியமான ஒரு பகுதியை அவர் பவுல் அறிந்திருந்தார். டு பில்ட் a body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட வேண்டும் என்பதை அறிந்தார். அது எங்கே அவர் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டார்? ஃப்ரம் ஜீசஸ், இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டார். நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டவள், கோ, அண்ணே அங்கே இருக்கிறான், ஹி வில் டீச் யூ. அவன் இன்னும் போதிப்பான் என்று அவர் சொல்கிறார். அவன் போதித்து அவன் அரபிய தேசத்து செல்கிறான். 3 வருடங்கள் கழித்து மீண்டும் அவன் மெல்லனடைந்து திரும்பி வந்த பொழுது ஹி எக்விப்ட் ஹிம்செல்ஃப், தன் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு வருவதைப் போல் அவன் சீர்படுத்தப்பட்டு வந்து அவன் சபையை அவன் கட்டுகிறான். ஹல்லேலூயா. he must build like that. குடும்பம் கட்டப்படுவது என்று சொல்வதும் அதுதான். உடைய சொந்த ஜீவியம் கட்டப்படுவதை நாம் சொல்வதைப் போலவே
சபை கட்டப்படுவது சொல்லப்படுவதே போலவே யுவர் ஃபேமிலி ஷுட் பி பில்ட் அப். குடும்பத்தை கட்ட வேண்டும். குடும்பத்தில் அனைத்து காரியங்களையும் கவனமாய் நாம் பார்த்து குறைவையெல்லாம் நிறைவாக்க வேண்டும். பவுல் அப்படி அவர் தன்னுடைய அருமையான ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். கிறிஸ்துவின் சரீரத்திலே குறைவான பங்கை அப்படி அவர் பாடுபட்டு பிரயாசப்பட்டு அந்த பங்கிலே குறைவானதை நான் என் பங்கை நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறினார். அவர் சஃபர்ட், அவர் பாடுபட்டார். கட்டுவதற்கு அவர் பாடுபட்டார். சஃபர்ட் அண்ட் பில்ட் இட், பாடுபட்டு கட்டினார். என் பங்கை நான் என்ன குறையென்று கண்டு அந்த குறைவை அவர் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த குறைவை தன் சரீரத்திலே நிறைவேற்றினார். ஹீ சஃபர்ட் அண்ட் பில்ட் இட், பாடுபட்டு அதை அவர் கட்டினார். குடும்பத்தில் அப்படி ஒரு ஸ்பிரிட்டை, ஒரு நல்ல உணர்வை டீச் அவர் சில்ட்ரன், பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பில்டு த லவ், அன்பை கட்டுவதற்கும் பரிசுத்த ஜீவியத்தை கட்டுவதற்கும் விசுவாசத்தை கட்டுவதற்கும் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அந்த அந்த லொய்சால் பாட்டி தன்னுடைய விசுவாசத்தை அந்த ஐனிக்கையால் கொடுத்ததை போல், ஐனிக்கையால் தான் பெற்ற விசுவாசத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை போல் they must give that faith. விசுவாசத்தை கொடுத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும், தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், அன்பை காண்பித்திருக்க வேண்டும். அந்நியத்திற்குரிய, பேய்த்தனத்திற்குரிய, உலக காரியத்திற்குரிய, வெளிச்சத்திற்கு இல்லாத இருளுக்குரிய, அந்தகாரத்துக்குரிய ஒன்றும் இல்லாதபடி தன் வீட்டை பொறுப்பாயிருந்து பாதுகாத்து கட்ட வேண்டும். கட்டுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டினுடைய பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் தான் வீட்டை கட்ட முடியும், என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு டிஸ்மிஸ் ஆவது அல்ல. கட்டுகிறவனுடைய பிரயாசத்தை அவன் எப்படி சொல்கிறான்? ஐ டூ தேட், என்னால் முடிந்த பங்கை நான் செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். ஐ டூ சம்திங், கொஞ்சம் நான் செய்கிறேன். உங்களிடத்தில் இருப்பது என்ன என்று கேட்காமலா இருப்பார்? கேட்பார். இவ்வளோதான் இருக்கிறது என்று கொண்டு வந்தால் கொண்டுங்கள் என்று வைத்து எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக முடியும் ஒன்றை செய்வதே போலவே யூ டூ சம்திங், ஒன்றை நீங்கள் செய்யாது இருக்கும் பொழுது, கட்டுவதற்கு பிரயாசப்படாமல் இருக்கும் பொழுது, ஹவ் காட் கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை அவர் எப்படி அவர் கட்ட முடியும், எப்படி ஒரு உதவி செய்ய முடியும்? யூ சி எவ்ரி திங், எல்லாம் தவறான காரியங்களை பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறீர்கள். யூ டோன்ட் ஈவன் சம்டைம் ப்ரே, ஜெபம் கூட நீங்கள் பண்ணியிருந்திருக்க மாட்டீர்கள். ஒரு காலகட்டத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நான் எண்ணி பார்த்த பொழுது, இப்பொழுதல்ல, ரொம்ப வருடங்களுக்கு முன்பு, அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கை நான் காண்பித்தேன். அது ஒரு குறைவை கண்டு கண்டு இருந்தேனே அல்லாமல் அதற்காக நான் ஜெபித்தது இல்லை என்பதை காண்பித்தார். யூ ஷுட் ஹவ் ப்ரேட், ஜெபித்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே ஆஃப்டர் தென், அதுக்கு பிறகு நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வாட் எவர் ஐ சீ சம்திங் ராங், ஒன்றை கண்டால், ஒன்று குறைவானது என்று கண்டால் ஐ ப்ரே, ஜெபம் செய்வேன். அதுபோன்று நீங்கள் ஒன்றை நிரப்புவதற்கு, உங்கள் வீட்டை நிரப்புவதற்கு, உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஏற்படுகின்ற ஒரு சில குறைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, டூ சம்திங், ஒன்றை செய்யுங்கள். ப்ரே, இம்பார்ட்டன்ட், ஜெபிக்கிற அந்த முக்கியமான பங்கை நீங்கள் செய்யுங்கள். ஸ்பீக் சம்திங், ஒன்றை நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் கூறுங்கள். ஷோ சம்திங், உங்கள் வாழ்க்கையுடைய நடக்கைகளை கொஞ்சம் காண்பீங்கள். முன்மாதிரியாக நீங்கள் நடந்து காட்டுங்கள். அண்ட் யுவர் ஹோம் வுட் பி பில்ட், உங்களுடைய வீடு கட்டப்படும். சபை கட்டப்படுவதைப் போலவே வீடும் கட்டப்படும். அதை குறித்து ஆண்டவர் இங்கே 23ஆம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அவர் கூறும் பொழுது, அது 3ஆம் வசனத்தில் இப்படி அவர் சொல்லுவார், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு பகுதியானது நம்முடைய சொந்த ஜீவியத்திற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அது என்னதை அவர்கள் சொல்கிறார்கள்? நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஒரு புத்திமதி என்று சொல்வதற்குரிய ஒரு ஆதாரமே என்னவென்று தெரியுமா? அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தின்படி அவர் செய்யவும்
உபதேசிக்கவும் தொடங்கினார். ஹீ டிட் that. அவர் செய்து ஒன்றை உபதேசித்தார். ஆகினால் தான் he could build a church. சபையை அவரால் கட்ட முடிந்தது. இயேசு சொன்னார், என் வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி தன் வீட்டை கட்டுகிறவன் எவனோ அந்த வீடு பெருமழையும் பெய்து பெருங்காற்றும் வீசினாலும் புயல் வீசினாலும் அந்த வீடு கீழே விழாது என்று சொன்னார். எனவே கட்டுவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், நான் கை கொண்டு பிறருக்கு உபதேசிக்க வேண்டும். நீங்களே கற்பு ஒழுக்கத்தில் மோசமாய் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய மனைவியை பார்த்து அல்லது கணவரை பார்த்து யூ ராங், நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள், ஏன் இதை செய்தீர்கள், ஏன் அந்த நீங்கள் பெண்ணிடம் அதிக நேரம் பேசினீர்கள், ஏன் இவ்வளவு லேட் என்று சந்தேகப்படுவது போல் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் விசாரிக்கிறதை போல் நீங்கள் விசாரிக்கிற அந்த பகுதியானது தவறு. யூ cannot build it. நீங்கள் ஒன்றை கட்ட இயலாது. எப்பொழுது கட்ட முடியும்? யூ மஸ்ட் பி chaste. நீங்கள் கற்பொழுக்கத்திலே அனல் உண்டு இருக்க வேண்டும். கற்பொழுக்கம் என்று சொல்வது அந்த பண்டைய காலத்திலேயே அதை அக்னிக்கு அதை ஒப்பிட்டு சொல்வார்கள். தட்ஸ் கரெக்ட், உண்மைதான், அப்படித்தான் அது இருக்க வேண்டும். சீதாதேவி என்பவளை அவன் ராவணன் பறித்து அவன் சென்ற நேரத்தில் அவள் திட்டுப்பட்டிருப்பாளோ என்ற எண்ணம் வந்தபொழுது அவள் அக்னி பிரவேசம் செய்தாள் என்று எழுதியிருக்கிறது. அக்னியை வளர்த்து அவர் உள்ளே அவள் நடந்து அவள் வெளியே வந்தாள் என்று புராணங்கள் கதைகள் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு அவர்கள் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கற்பு ஒழுக்கம் என்று சொல்வது அப்படி அக்னியாக இருக்க வேண்டும். ஐ டெல் யூ தட். வாலிப நாட்களிலே நான் அப்படி ஒரு பற்றி எறியும் வாழ்க்கையை நான் பெற்றிருந்தேன். God was continuously chastening me. தொடர்ச்சியாக அவர் என்னுடைய குறைகளை அவர் சுட்டி காட்டின பொழுது கண்ணீர் விட்டு மல்கி அதை தேவனுடைய சமூகத்திலே நான் நின்ற பொழுது நான் கற்றுக்கொண்டதெல்லாம் கற்பு ஒழுக்கம் அக்னியாக இருக்க வேண்டும், பற்றி எறிய வேண்டும். அந்த அக்னி குறைந்து விடவே கூடாது. 100% உண்மைதான். கற்பு ஒழுக்கத்தை அக்னிமயமாய் வைத்திருக்க வேண்டும். நான் அக்னிமயமாய் இல்லாமல் எந்த மனுஷனையும் பார்த்து டோன்ட் லுக் லைக் தேன், அப்படி பார்க்காதே, இப்படி செய்வது தவறு என்று சொல்ல இயலவே இயலாது. அவர் கேட்காமல் போனாலும் பரவாயில்லை, தேட்ஸ் another திங். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேரையாவது கேட்க வைக்க முடியும் என்பதை அறியாதபடி வெறும் வார்த்தையே நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் இட் won't build anything. ஒன்றையும் கட்டுவதே இல்லை.